இல்லை, ஏறத்தாழ 1 மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துளிகள் இதை பற்றி சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு கே நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்களெல்லாம் பார்த்து, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்ப ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து, இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், உணவு பங்கீட்டு துறையில் அவர்கள் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தும், அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றன என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைலாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவையில் வறட்சி, குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதான். அப்பதான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலையான்னு சொன்னாங்க. குறுவை பயிர் விவசாயிகள் இப்போ வறட்சி ஏற்பட்டு இப்போ 3.5 லட்சம் ஏக்கர் தான் குறுவை பயிர் இப்போ இருக்குது. அதுவே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பி உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும். அதை குறுவை பொய்த்து போன காரணத்தால் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், அதெல்லாம் வந்து கருப்பரிசி திமுக ஆட்சியால் தான் கருப்பரிசியே ஒழிக்கப்பட்டது. எல்லாம் கருப்பு ஸ்லாட்டர் பொருத்திய மில்லு அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சராக இருந்த சக்கரபாணி அவர்கள் முயற்சி எடுத்து அந்த ஸ்லாட்டர் பொருத்திய எல்லா மில்லுகளுக்கு வேண்டும் என்று அறிவித்தார்கள். இப்ப கருப்பு அரிசி வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்ப கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். 10 லட்சம் மூட்டைகள் இங்கே பொதுவெளியிலே இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதே போல இப்போ பட்ஜெட்ல பார்த்தா அரசு ஊழியர்களின் ஆசிரியர் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு 14,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் அரசு ஊழியர்களின் ஆசிரியர் கோரிக்கைக்கு இணங்கி உறுதியளிப்பு ஓய்வு டாப்ஸ் அறிமுகப்படுத்தி 11,000 கோடி அளவில் ஒதுக்கீடு செய்தது. தற்போதைய அரசு 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்துவிட்டு மேலும் 3,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு ஊழியர் மத்தியில் குழப்பமான ஒரு சூழல் நிலை உருவாகியுள்ளது. பழைய பென்ஷன் உண்டா, டாப்ஸ் பென்ஷன் உண்டா என கேள்வி எழுகிறது. அரசு விளக்கம் பட்ஜெட்டில் தெரிவிக்க வேண்டும்.
ஆக இது அரிசி விலை உயர்கிறது. இப்ப அரிசி விலை இப்போ ஒரு கிலோ 80 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 40 ரூபாய் 45 ரூபாய் இருந்தது. ஆக விலைவாசி உயர்வும் அங்கே மளிகை பொருட்களை விலவும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்வாக முதலமைச்சருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், துறை அமைச்சர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பட்ஜெட் பொறுத்தவரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல் புது மந்தமாக, அதே கல் தான் அதே புதுசா மந்த, புதுசா கலையம் இருக்கு, அதுதான் புது பட்ஜெட் என்று நான் கருதுகிறேன் என்று கிராமத்தில் பேசுகிறாங்க. எங்கே திமுக பட்ஜெட் கொடுத்தாங்க, வேளாண் பட்ஜெட் கொடுத்தாங்க, அதே தான் படிக்கிறாங்களே. ஆக கூடுதல் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், கூடுதலாக விவசாய நம்பிக்கை வந்தது, அதனால தான் போராடுறோம். அதனால கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு விவசாயிகளுடைய அதிக எண்ணிக்கை, விவசாயிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வசிக்கின்றவர்களுக்கு 60% விவசாயிகளாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற திட்டம் குறைவான திட்டமாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்தோம் அண்ணா மறுமலர்ச்சி கலைஞர் வேளாண் காவியாடி திட்டத்தை ஒதுக்கி அது 12,525 ஊராட்சிகளில் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு சென்றோம். எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. திட்டம் இவ்வளவு விவசாயிகளுக்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த மாண்பு சபாநாயகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு